ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம நல்லா முறுமுறுப்பான ஜூஸியான ஜிலேபி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண இட்லி மாவு வச்சு. நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இட்லி மாவு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இப்போ இருந்ததுன்னா இதை செய்ய மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி இட்லி மாவில் தான் செஞ்சோன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பேக்கரியில் நம்ம வாங்குவோம்ல ஜிலேபி, அது போலவே இருந்தது. இது ஜாங்கிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜிலேபி. நம்ம ஜாங்கிரி உளுந்து மாவு வச்சு செய்வோம். இது ஜிலேபி, இது மைதா வச்சு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2-3 கரண்டி அளவுக்கு நம்ம இட்லி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் புது மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறமா ஒரு துளி அளவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது கூட நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கேசரி எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் போல் ஆரஞ்சு கலர் மாதிரி வரும். நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஜிலேபிலாம் ஆரஞ்சு கலரில் தானே இருக்கும். அதனால் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கலர் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இதே கலர் கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த ரெசிபிக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறதுனால என்ன பெனிஃபிட், சேர்க்காதனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோடைய நடுவில் சொல்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கல அப்படின்னா இது கூட நீங்கள் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த இட்லி மாவை திக்காக ஆக்குறதுக்காக மட்டும்தான், அதாவது கெட்டி ஆக்குறதுக்காக மட்டும்தான் நம்ம மைதா சேர்க்குறோம். வேறு எந்த பர்பஸும் கிடையாது. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இந்த மாவுன்னு. இதுதான் இதனுடைய பதம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்படி அள்ளி ஊற்றினோன்னா நின்று விழுகுது பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி ஜிலேபி சுடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சாஸ் டப்பா இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி புளியலாம். அப்படி சாஸ் டப்பா நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த கவர் வச்சு பண்ணலாம். உங்கள் வீட்டில் சாஸ் டப்பா இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸி. கவரில் இந்த முனை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றணும், பிழியணும். அதாவது கவருக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த முனையை கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கவரில் நான் மாவை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முனையை கட் பண்ணிடலாம். லைட்டாக கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிழிஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக வந்தது உங்களுக்கு ஜிலேபி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்ததும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்கள். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறலாம். முதல்ல நம்ம சீனி பாகு தயாரிச்சுக்கிறலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி முங்குறது வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். நம்ம ஒரு கம்பி பதம் காய்ச்ச போகிறோம். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்புறம் ரொம்ப நேரம் சீனி கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். இப்போது சீனி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கம்பி பதம்னா பெர்ஃபெக்டாக ஒரு கம்பி பதம் காய்ச்சாதீங்க. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், ஒரு அரை கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, லைட்டாக அந்த மாதிரி முறையாக வரும். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பி உடையும். கம்பி பதம் பார்க்க தெரியாதவங்க வெள்ளை கலரில் முறையாக ஸ்பீடாக வரும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ ஒயிட் கலரில் முறையாக ஸ்பீடாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பேனில் நல்ல எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ மெதுவாக புளிகிறேன்னு. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். தூரத்துலேருந்து புளிஞ்சிங்கன்னா ஷேப் ஒழுங்காக வராது. பாருங்கள், இப்போ நான் தூரத்துலேருந்து புளிகிறேன். ஃபஸ்ட்டு ஜிலேபி கிட்டத்தில் வச்சு புளிஞ்சேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். பக்கத்தில் வச்சு புளிஞ்சோம் அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் வச்சு புளிஞ்சோன்னா ஷேப் ஒழுங்காக வராது. அது மாதிரி புளிஞ்சதும் ஜிலேபி இப்படி டக்குன்னு மேலே எலும்பி வரணும். அப்போ தான் நம்மளுடைய எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. அதே போல் நம்மளுடைய மாவும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜிலேபி புளிய ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு வட்டமாக இருக்க மாதிரியான பேனை எடுத்துக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே ஜிலேபி ஜாங்கிரிலாம் செய்யும்போது லைட்டாக கொஞ்சம் போல் தான் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அந்த பேன் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா ஜிலேபி உடஞ்சி பிரிஞ்சு அங்கிட்டமா போயிடும். அதனால் அந்த பேனில் கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சுடும்போது ஷேப் ஒழுங்காக வராது. அதனால் ஃபீல் பண்ண வேணாம். லைட்டாக சுட்டு பழகுங்க. உங்களுக்கே சூப்பரான ஒரு ஷேப்பில் வந்துடும்.
இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் போயிட்டு புளியணும். அந்த எண்ணெய் பக்கத்தில் வச்சு புளிங்க. கையிலலாம் தெரிக்காது, பயம் இல்லாமல் எண்ணெய் பக்கத்தில் வச்சு புளிங்க. கரெக்டான சூப்பரான ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சத்தம்லாம் அடங்கிருச்சுன்னா நம்மளுடைய ஜிலேபி வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக தயாராகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சத்தம்லாம் நல்லா அடங்கிருச்சு. நம்மளுடைய ஜிலேபியும் நல்லா வந்து சூப்பராக தயாராகிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சூடாக இருக்கிற சீனிப்பாகில் போட்டுடலாம். உங்களுடைய சீனிப்பாகு ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருக்க சீனிப்பாகில் போட்டால் தான் டக்குன்னு வந்து உறிஞ்சிக்கிறோம். பாருங்கள், நான் மறுபடிக்கும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீனிப்பாகை. இதில் நம்ம சுட்டு வச்சுருக்க ஜிலேபியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சீனிப்பாகில் இருந்தால் போதும். வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் 2 நிமிஷத்துலேயே அது நல்லா ஊறிடும். அதனால் வெளியில் எடுத்துடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் காய வச்சுருங்க. நல்லா சுட சுட சாப்பிடுங்க. மழையெல்லாம் பொழிஞ்சிச்சுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இது செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழைக்கும் அந்த சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப குழந்தைங்கள்லாம் ரொம்ப குஷியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான ஜிலேபி நம்ம செஞ்சுருக்கோன்னு சொல்லி. கடையில் கிடைக்கிற அதே மாதிரி இருக்குல்ல, அதே போல் நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் அந்த ஜீனிப்பாகு போயிட்டு ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இது நம்ம இட்லி மாவு வச்சு தான் செஞ்சோன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் எதனால் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம், எதுக்காக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. பேக்கிங் பவுடர் சேர்க்குறதுனால ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜிலேபி வெந்துடும். அதுக்கப்புறமா நம்மளை போட்ட ஜிலேபி வந்து சைஸில் டபுள் ஆகும் எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறமா. அதனால தான் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜிலேபி வேக தேவையில்லை, போட்ட சைஸ்லேருந்து டபுளாக தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடரோட வேலை இது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது உங்ககிட்ட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.